வணக்கம். நான் டாக்டர் மீனாட்சி பாலசுப்ரமணியன், மகப்பேறு மருத்துவர் ஃப்ரம் கிரியா விமென்ஸ் கிளினிக் இன் அடையார். அந்த 3வது மாத ஸ்கேனுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அந்த 3rd மந்த் ஸ்கேனோட சேர்ந்து நம்ம ஒரு பிளட் டெஸ்ட்டும் ஒன்று பண்ணுறோம். அதாவது அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ஸ்க்ரீனிங் டெஸ்ட். குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ், டவுன் சிண்ட்ரோமோ இல்லை மற்ற ஏதாவது குறைபாடுகள் அந்த பாப்பாக்கு இருக்கா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு டெஸ்ட் தான் இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ஸ்க்ரீனிங் டெஸ்ட். இதையும் தாண்டி இப்போ NIPT, நான் இன்வேசிவ் ப்ரீநேட்டல் டெஸ்டிங் அப்படிங்கிற இன்னொரு ஒரு பிளட் டெஸ்ட்டும் ஒன்று வந்திருக்கு. அதை பற்றி நிறைய பேருக்கு டவுட்டும் இருக்குது. இது எதனால பண்ணுறாங்க, இது யாரெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு டவுட் இருக்கிறதுனால அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ஸ்க்ரீனிங்க்கும் NIPTக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ஸ்க்ரீனிங் பிளட் டெஸ்ட்டில் நம்ம அந்த ஸ்கேனோடு சேர்த்து நம்ம ஒரு மெட்டர்னல் பிளட், ஒரு பின் பிரிக்கில் எடுக்கிற ஒரு மெட்டர்னல் பிளட்டில் இருக்கிற ஹார்மோனை வச்சு நம்ம டிசைட் பண்ணுவோம். உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மாதிரி இந்த டவுன் சிண்ட்ரோம் இல்லை மற்ற குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸுக்கெலாம் வரத்துக்கு சான்ஸ் இருக்கா அப்படிங்கிறது. இது நம்ம எப்போ பண்ணுவோம்னா 11லேருந்து 14வது வாரம் வரைக்கும் இந்த டெஸ்ட்டை நம்ம பண்ணுவோம். இதில் நம்ம மெட்டர்னல் ஹார்மோன் ஆசேவை பார்க்குறோம். அண்ட் ஸ்கேனில் பாப்பாவோட அந்த கழுத்து பகுதியில் இருக்கிற திக்னஸை வச்சு மெட்டர்னல் ஏஜ், அம்மாவுக்கு உள்ள ஏஜை வச்சு நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இது ஒரு லோ ரிஸ்க், மாட்ரேட் ரிஸ்க், ஹை ரிஸ்க் அப்படின்னு ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டாக பார்க்குறோம். ஸோ இப்போது நம்மளுக்கு இந்த NIPT டெஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இது ஒரு நான் இன்வேசிவ் பிளட் டெஸ்ட் தாங்க. ஒரு சிம்பிளான ஒரு பிளட் டெஸ்ட். இந்த பிளட் டெஸ்ட்டில் நம்ம ஃபீட்டல் செல்ஸை நம்ம எடுக்கிறதுனால டைரெக்டாகவே நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த ட்ரைசோமி 21 டவுன் சிண்ட்ரோம், ட்ரைசோமி 18 இந்த மாதிரி மற்ற குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ், மெயினாக இந்த 3 ட்ரைசோமிஸும் இருக்க சான்ஸ் இருக்கா அப்படிங்கிறது நம்மளுக்கு இது தெரியும். 2 டெஸ்ட்டுமே ஸ்க்ரீனிங் டெஸ்ட் தான், டெஃபினட்டிவான ஒரு விஷயம் கிடையாது. இதில் ஸ்க்ரீனிங் பாசிட்டிவ்னு வந்ததுன்னா ஃபர்தர் டெஸ்டிங் பண்ணும்பொழுது தான் பேபி எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கிறச்சே இந்த NIPTயில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நம்ம ஏர்லியாகவே பண்ணலாம். 10 வாரத்துலேருந்து அந்த 14 வீக்ஸும் கிடையாது, அது தாண்டியுமே கூட நம்மளால் இதை பண்ண முடியுது. இன்னொன்று, அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் முன்னாடி பண்ணிட்டு இருந்த பிளட் டெஸ்ட்டுக்கு ஒரு 85 to 90% தான் சென்சிட்டிவிட்டி. அது மட்டும் இல்லாமல் சில சமயம் ஃபால்ஸ் பாசிட்டிவ், அதாவது தப்பாகவே நம்மளுக்கு இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பாசிட்டிவாக பேபி நல்லா இருக்கிற நேரத்துலையே இல்லை பாப்பாவுக்கு ஏதாவது குறைபாடு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வரத்துக்கான சான்ஸ் 5% மாதிரி இருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில். ஆனால் இப்போ இந்த NIPTங்கிறதுல நம்மளுக்கு 99% சென்சிட்டிவிட்டி. கண்டிப்பாக NIPTயில் நம்மளை மிஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருந்ததுன்னா. ஒன்று தப்பாக காமிக்கிறதுக்கான ரேட்டும் 0.1% தான். ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரேட்ஸ் ஆர் ஆல்சோ ஒன்லி 0.1%. ஸோ இது இன்னும் ஒரு இஃபெக்டிவாக இன்னும் ஸ்க்ரீன் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட்டாக இருக்குது. அப்போ ஏன் எல்லாருக்கும் பண்ணிடலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த NIPTங்கிறது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக, காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டாக இருக்குது. எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்காது. அண்ட் அதை நம்ம கரெக்டாக பண்ண வேண்டியதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படி இருக்கிறச்ச யார் டாக்டர் இந்த NIPT பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 35 வயசுக்கு மேலே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, இல்லை ப்ரீவியஸ் ப்ரெக்னென்சியில் ஏதாவது இந்த மாதிரி ட்ரைசோமீஸோ இல்லை குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸுக்கோ இல்லை பேபிக்கு குறைபாடுகள் இருந்திருக்க சான்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா, இல்லை நம்மளுக்கு இந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் வேறு மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்குது, உங்களோட கூட பிறந்தவங்க இல்லை அவங்களோட குழந்தைங்களுக்கு அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா தான் நம்ம ரூட்டீனாக NIPTங்கிறத நம்ம பண்ணுவோம். இல்லைனா எல்லாரும் இந்த NIPT பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. நீங்கள் யூஸ்வலாக பண்ணுற அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ஸ்க்ரீனிங் ப்ளஸ் ஸ்கேனுமே பண்ணிங்கனாலே போதும். ஸோ இது உங்களுக்கு ஒரு நாலேஜுக்காக. ஏன்னா இப்போ எல்லாருமே அந்த ஒரு இன்டர்நெட்டாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பண்ணியிருப்பாங்க இந்த NIPT டெஸ்ட்டை, ஐயோ டாக்டர் நம்மளுக்கு இதெல்லாம் சொல்லவே இல்லையே, அவங்களுக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு டவுட் இருக்கும். ஸோ ஒரு நாலேஜுக்காக இது என்ன, இதெல்லாம் என்ன டெஸ்ட்டுங்கிறது தெரிஞ்சுக்கணுமே தவிர, மற்றபடி உங்கள் டாக்டர் உங்களுக்கு என்ன டெஸ்ட் சொல்கிறாங்களோ அதை மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இட் வில் பி மோர் தென் எனஃப்.